ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு 1996 இடங்களை நிரப்ப செப்டம்பர் 28 போட்டி நடக்க இருக்குது. இது தொடர்பான அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிச்சிருக்காங்க. இதற்கு ஆகஸ்ட் 12 வரையும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிச்சிருக்கு. அரசு மேல்நிலைப்பள்ளி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதவியில் 1996 காலி இடங்கள் போட்டித் தேர்வு மூலம் நிரப்ப இருக்கிறாங்க. அதற்கான அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. இது முதுகலை பட்டதாரி ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர் ஆகிய பணியிடங்களை நேரடி தேர்வு முறையில் நிரப்புவதற்கான அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளம் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கு. தமிழ், ஆங்கிலம், கணிதம், வரலாறு உள்ளிட்ட பாடப்பிரிவுகளில் மொத்தம் 1996 காலி இடங்கள் இருக்கு. கல்வி தகுதி, விண்ணப்பிக்கும் முறை தொடர்பான அனைத்து விவரங்களும் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். இதற்கு ஆகஸ்ட் 12 வரை மாலை 5 மணி வரையும் விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் அளிக்கப்பட்டிருக்கு. அறிவிப்பு தொடர்பான கோரிக்கை மனுக்களை நீங்கள் இந்த இமெயிலில் மின்னஞ்சல் வழியாக மட்டுமே அனுப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதர வழியில் அனுப்பப்படும் கோரிக்கை மனுக்கள் பரிசீலிக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர்பி வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி முதுகலை ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வு செப்டம்பர் 28 OMR ஷீட் முறையில் நடைபெற உள்ளது. இதற்கு விண்ணப்பிக்கும் வயது வரம்புல பொது பிரிவினருக்கு 53ஆகவும், இடஒதுக்கீடு பிரிவினர் பொது பிரிவை சேர்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கு 58ஆகவும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு பாடத்திட்டங்கள் ஏற்கனவே மாற்றி அமைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது பொது அறிவு பாடத்திட்டமும் மாற்றப்பட்டிருப்பது குறிப்பிடத்தகுந்த ஒன்று. அரசு பள்ளிகளில் முதுகலை ஆசிரியர் பதவியில் 3500க்கும் மேற்பட்ட கல்வி இடங்கள் காலியாக இருக்குது. தற்போது அந்த இடங்களில் காலியாக இருக்கக்கூடிய தற்காலிக ஆசிரியர்கள் தான் பணியாற்றி வராங்க. தற்போதைய டிஆர்பி தேர்வு மூலம் 1996 காலி பணியிடங்கள் நிரப்பப்படுது என்றாலும் இந்த எண்ணிக்கை 2 மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் நாள் வரை மட்டுமின்றி தேவைப்பட்டால் கலந்தாய்வு நடைபெறும் போதும் காலி பணியிடங்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வாய்ப்பும் விருப்பம் உள்ள ஆசிரியர்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.